வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பலாப்பழ அல்வா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 10-12 பலாச்சோளம் எடுத்துருக்கேன். இது நல்லா கனிஞ்ச பலாச்சோளம். இது கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி கப்பில் போட்டு 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் உடச்ச முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுபட்டதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழ விழுதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் இதில் 3/4 கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம். இது ஒரு 150 ml அளவு இருக்கும். இப்போ இந்த பாலோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இப்போது பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கிளறதுனால இந்த பச்சரிசி மாவும் வெந்துக்கும், கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக ஆகிடும் அல்வாவும். விடாமல் கிளறி விடணும். அடுத்தது ஃப்ளேம் மீடியத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். அடுத்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை அதிகம் சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே கனிஞ்ச பலாச்சோளங்கிறதுனால ஸ்வீட் அதிகமாக இருக்கும். நம்ம 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்ததுனால 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ இதை விடாமல் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நெய் 1 டீஸ்பூன் விட்டு கிளறிக்கலாம். இதுக்கு அதிக நெய் தேவைப்படாது. இப்போ நல்லா திக்காயிட்டு வருது. இந்த சமயத்தில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காயை சேர்த்து நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அல்வா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான டேஸ்டியான பலாப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.